2003ல் ராஜபாண்டி தரப்பு வந்து சின்னமுனுசை வந்து படுகொலை பண்ணுறாங்க. அவருடைய தம்பி தான் அந்த வெள்ளைக்காளி என்கிற காளீஸ்வரன். இப்போ அவர் வந்து ரிவென்ஸ் எடுக்கிறார். எப்படின்னா, இது விடவே கூடாதுங்கிறதுல அவர் சிறையில் உட்காந்தே பல சதித்திட்டங்களை சில முக்கியமான ரவுடிகளை வைத்தே தீட்டுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வி.கே. குருசாமியே இப்போ வந்து என்ன தனி விமானத்தில் போய் தனி விமானத்தில் செல்லுகிற அளவிற்கு செல்வாக்கு. யோசிச்சு பாருங்க நீங்க. விமானத்துல ரூ. 10,00,000 செலவாகும் ஒரு முறை போறது. அது போறது பிரச்சனை இல்ல. இவன் தனி விமானத்துல ஏறும்போதும் பார்த்திருக்கு கொலை கும்பல். இறங்கும்போதும் பார்த்திருக்கு கொலை கும்பல். ஒரு உணவகத்துக்குள்ள போய் சாப்பிட போகும்போது இந்த விஷயங்கள்லாம் அங்கேயே பிரச்சனை நடந்து அவரை வெட்டியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அவர் தப்பிச்சிட்டாரு எப்படியோ. இப்போ அவர் என்ன செய்றாருன்னா, அவர் ஒரு ரிவென்ஸ் எடுக்கிறார். என்ன ரிவென்ஸ்? நம்ம இவனை விட்டோம்னா நம்மள பழி தீர்த்துருவான். இது கிட்டத்தட்ட எப்படி தோணுதுன்னு சொன்னா, தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற ரிவென்ஸ் படுகொலைகளை பற்றி தான் இது நினைவுக்கு வருது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இந்த தேசத்தை 70 ஆண்டு காலம் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் 22 வருடங்களாக 22 படுகொலைகள் நடந்திருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.